வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகம் முழுதும் 2003ஆம் ஆண்டுக்கு பின்னால் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ மற்றும் பண பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடக்கிறது. திருப்பூர் காங்கேயம் சாலை சிடிசி கார்னர் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக 52வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சங்க நிர்வாகி தேவநேசன் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வேப்பிலை அடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க கோரிக்கைகளை ஏற்க மறுக்கும் பேயை உடுக்கையடித்து வேப்பிலையால் அடித்து விரட்டுவது போல நூதன போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் செயலாளர் கருப்பசாமி மற்றும் திருப்பூர் மாவட்ட சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகி உன்னிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக வாகன சோதனை நடைபெற்றது. இதில் 1265 வாகனங்களுக்கு தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டது. காலாண்டு வரி செலுத்தாமல் இயக்குதல், அனுமதி சீட்டு இல்லாமை, லைசன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாதது உள்ளிட்ட விதிமீறல்கள் தொடர்பாக 234 வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டன. சாலையில் போடப்பட்ட ஸ்பாட் ஃபைனில் 76,20,425 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மேலும் ஆன்லைன் மூலமாக 27,58,475 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. இது தவிர ஸ்பீட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல் குற்றங்களுக்காக 1,88,21,300 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மொத்தம் 2,96,00,000 ரூபாய் அரசுக்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என ஆர்டிஓ தாமோதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக வாகனங்கள் இயக்கப்படுவதை தடுக்கவும், சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து துறை தொடர்ந்து சோதனையில் ஈடுபடும் என அவர் தெரிவித்தார். விதிமீறல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஆனைவாரி அருவி. இது பலரது ஃபேவரைட் டூரிஸ்ட் ஸ்பாட். கடந்த 3 நாட்களாக கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அருவியில் காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதிர்ஷ்டவசமாக வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் அருவி பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் டூரிஸ்டுகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்தனர். பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.